Welcome to my channel, Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொருளாதார சுதந்திரம் என்றால் என்ன அப்படின்றதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போ பொருளாதாரம் அப்படின்றத நம்ம எதை வச்சு நம்ம வரையறுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உருவாக்கி வச்சுருக்கோம், நம்மளுடைய குடும்ப தேவைக்கும் சரி, அன்றாட வாழ்க்கைக்கும் சரி, எதிர்காலத்துக்கும் சரி, இது எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய நகர்வுகள் எல்லாமே இருக்குது அப்படின்றத எல்லாராலையும் உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது அப்படி இல்லைங்க. அதாவது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பொருளாதாரம் முக்கியம், அவசியம்தான். ஆனால் வாழ்க்கையே பொருளாதாரத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்படி நிறைய நேரங்களில் எடுத்துக்கிறதுனால தான் சில மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தை ரொம்ப பெருக்கிடணும், அதாவது பணத்தை அதிகமாக சம்பாரிச்சிடணும், பணத்தை நம்மளுடைய தலைமுறைக்கே சேர்த்து வச்சிடணும், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சிடணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க எதையெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்களுடைய ஆரோக்கியத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய நிம்மதியை மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க குழந்தைகளோட குடும்பத்தோட நேரம் ஒதுக்கி அந்த வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற காலங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு உறவினர் வீட்டு ஒரு திருமணத்துக்கு கூட போகிறதுக்கு தயங்குறாங்க. ஒரு நல்ல விஷயமாகட்டும், ஒரு கெட்ட விஷயமாகட்டும், அது ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருந்தால் கூட அதுக்கு போகிறதுக்கு கூட டைம் இல்லை, நான் வெளியில் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற பதிலை இப்போ நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம். முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே இந்த பொருளாதார நோக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பதில்கள் வருது, இந்த மாதிரி சூழல் உருவாகுது. ஆனால் இதில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம அன்றாட வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு, நம்ம குடும்பத்தோட டைம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு, நம்மளுடைய நிகழ்கால பொருளாதார தேவையையும் நிறைவேற்றிக்கணும். எதிர்காலத்தில் நமக்கு பொருளாதார தட்டுப்பாடு வந்துடாத அளவுக்கு நம்ம ஒரு சேமிப்பையும் ஒரு முதலீட்டையும் பெருக்கி வச்சுக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய சேமிப்பையும் முதலீட்டையும் பாதிக்கிற முக்கியமான காரணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல்நல கோளாறுகள்ங்க. ரெண்டாவது இந்த மாதிரி திடீர் செலவுகள். இந்த மாதிரி திடீர் செலவுகள் வந்தால் நம்மளுடைய சேமிப்பு கரைஞ்சு போயிடுது. உடல் நலத்தில் ஏதாவது கோளாறு வந்தால் நம்மளுடைய சேமிப்பு முழுமையாகவே கரைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி சூழல்லாம் நம்மளுடைய சேமிப்பு முதலீடு சரியான விகிதத்தில் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு கேரண்டியோடு நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு கட்டமைச்சிக்கிறது, அதாவது ஒரு திட்டமிட்டு அதை செயல்படுத்திக்கிறது தான் பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. நீங்கள் இப்போ அதை ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். இப்போ பொருளாதாரம் சுதந்திரம் அடைஞ்சவருக்கும் பொருளாதார சுதந்திரம் அடையாதவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒரே வயசில் இருக்கிறவங்களை, அதாவது ஒரு 30 வயசு உள்ள 2 நபர்களை, நல்ல வருமானம் உள்ள நபர்களை உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சேமிப்பை கரெக்டாக திட்டமிட்டு வச்சுருப்பாங்க, கடனை அதிகம் உருவாக்கி வச்சுருக்க மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. அவங்க இப்போ ஒரு முக்கியமான நேரங்களில் அவங்க ஒரு குடும்பத்தோடு வெளியில் போகணும்னு சொன்னால் அவங்களுடைய வேலையிலேருந்து ஒரு லீவு போட்டுட்டு கூட ஒரு விடுமுறை எடுத்துட்டு அவங்க குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் இந்த கடனில் சிக்கி இருக்கிறவங்க, அந்த சேமிப்பை சரியாக திட்டமிடாதவங்க, பொருளாதார சுதந்திரத்தை அடையாத அதே இன்னொரு நபர், அதே 30 வயசு தக்க ஒரு நபர், அந்த வருமானம் அந்த அளவுக்கு முதல் நபரை போல இவருக்கு வருமானமே இருந்தால் கூட இவர்னால் ஒரு நாள் கூட ஒரு லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு மன துணிவே வராதுங்க. அதாவது எனக்கு வேலை இருக்குது, நான் இன்றைக்கி போகலைன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், மீட்டிங் இருக்குது, ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, நான் போகணும், நான் முக்கியமான வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சாகணும், நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னா கூட அன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் ஆகும் வேலையில்,
வேலையே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பயப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படின்ற ஒரு நிலைமையை அடையலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எவ்வளவு தான் பொறுப்பானவங்களாக இருந்தால் கூட மாதத்தில் ஒரு நாள் கூட ஒரு எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்து ஒரு குடும்பத்தோடு ஒரு போக வேண்டிய இடத்துக்கு கூட போக முடியலைன்னா அவங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்களான்ற கேள்வியை வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க அந்த கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் தேடணும். ஏன்னா இது எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தான். ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதுனாலையோ பெரிய பொறுப்புகளில் இருக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து குடும்பத்தோட உங்களுடைய நேரத்தை வந்து செலவழிக்காமல் இருக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை சேர்த்தே வச்சுருந்தா கூட நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டிங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சொல்லும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு பணமே சேர்த்து வச்சுருந்தா கூட அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்காமையே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து பொருளாதார சுதந்திரம் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் தேடுங்க. இது வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லைங்க, பொதுவான கேள்வியாக தான் நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கும், ஒருவேளை நம்மளால் இன்றைக்கி ஒரு நாள் வேலையை பார்க்க முடியாமல் இருந்தாலோ சில நாட்கள் வேலையை பார்க்க முடியாமல் இருந்தாலோ நம்மளுடைய குடும்பம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாத அளவுக்கு நம்ம சேமிப்பையும் முதலீட்டையும் தற்காப்பையும் உருவாக்கி வச்சுருந்து நமக்கு உண்டான வந்து ஒரு பாதுகாப்பையும், அதாவது உடல் நல கோளாறு ஏதாவது வந்ததுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து நம்மளுக்கு பிறகு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஆயுள் காப்பீடு செஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தற்காப்பு முறைகள். அதாவது என்னென்னா ஒரு பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு தற்காப்பு முறைகள் அப்படின்னு நம்ம இந்த ஆயுள் காப்பீடு, ஆரோக்கிய காப்பீடு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு உண்டான தற்காப்பை, அதாவது பொருளாதார பாதிப்பு வராத அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான நிலைமையை உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிட்டு வெளியில் போய் நீங்கள் ஒரு சுற்றுப்பயணமே மேற்கொண்டாலும் உங்களுக்கு வந்து வேலையோ உங்களுடைய தொழிலோ உங்களை விட்டு போயிடாது. அல்லது உங்களுக்கு அந்த வேலையோ தொழிலோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து நஷ்டம் எதுவும் ஏற்படாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து அமைச்சு வச்சுருக்கணும். அல்லது உங்கள் வேலையை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசை, நீங்கள் சம்பாதிக்கிற அந்த ரூபாயை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் பயன்படுத்தலாம். எதிர்கால தேவைக்காக நீங்கள் சேமிச்சும் வைக்கலாம். அந்த சேமிப்பை முதலீடாக்கி அதை பல மடங்கும் ஆக்கலாம். இது எல்லாமே எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மன அமைதியோடு இருக்கும்போது தான் இதுக்கெல்லாம் நீங்கள் திட்டமிட முடியும். ஏன்னா வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருந்து நீங்கள் மன அமைதியை இழந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகி நீங்கள் அதிக பணத்தை சம்பாதிச்சு அதோட நோயையும் சம்பாதிச்சு அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலேயே மீதி காலத்தை நீங்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுல நீங்கள் பொருளாதாரம் எவ்வளோ வச்சுருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியான விதத்தில் பயன்படாமல் போயிடும். அதனால் பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு பொருளாதாரம் இருக்கணும். அதே சமயம் உங்களால் ஒரு கட்டத்தில் ஒரு வேலையே அன்றைக்கி செய்ய முடியலை அப்படின்ற ஒரு சூழல்லையும் உங்கள் குடும்பம் வந்து கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடாத அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தி வச்சுருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் பொருளாதாரம். அதோடு நீங்கள் ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையும் வந்து நீங்கள் நல்லா அனுபவித்து வாழ்ந்து அந்த நாளை கடந்து போகணும் அப்படிங்கிறதான். ஏன்னா காலம் வந்து என்றைக்குமே இன்றைக்கி இருக்கிற இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷத்தோடு சேர போகிறதில்ல, கடந்து போய்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் வந்து வாழ்ந்து தான் கடந்து போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து நமக்கு நாமே கேட்டுக்கிற ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும். இந்த கேள்விகளை நம்ம அப்பப்போ நம்மளுடைய மனதில் கேட்டுக்கிட்டோம்னா நம்ம செய்கிற வேலையாகட்டும், நம்ம செய்கிற தொழிலாகட்டும், நம்ம பார்க்குற ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் ஒதுக்கணும், அதில் எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக நம்ம வந்து டைம் ஒதுக்கி இருக்கோமா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்காக நம்ம டைம் ஒதுக்கி இருக்கோமா, அதற்கு நம்ம சம்பாதிச்ச பொருளாதாரம் வந்து முழுமையாக பயன்படுதா, அதையும் மீறி நம்ம சேமிப்பு உருவாக்கி வச்சுருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் பொருளாதாரம் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லி இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.